தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே பல பல மாற்றங்கள் நடந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி பேரை ட்விட்டரில் அறிவிச்சார். அதுக்கு இங்கே இருக்கிற ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் கட்சி பேரை ட்விட்டரில் தான் அறிவிச்சிருக்கிறாரு, இவரெல்லாம் என்னத்தை அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, பனையூரில் மீட்டிங்கை போட்டு தன்னோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். இப்போதாங்க கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாநாடை போட்டு தன்னுடைய படைபலம் என்னன்றதை எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணார். அதுக்கப்புறம் கவின் கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் பண்ணதாக இருக்கட்டும், மதுரை மாநாடு ஒரே வருஷத்துல 2வது மாநாடு, மதுரை மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் இங்க யாரெல்லாம் என்ன பேசினாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சி இவங்க எதிர்கட்சி கூட போயிட போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், எதிர்கட்சி நம்ம கூட இவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கிற அரசியல்வாதிகள் பல விதங்கள்ல விஜயை பத்தி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்காம, கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்காம, நம்ம என்ன எண்ணத்துல வந்தோம், நம்ம எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், நமக்காக நம்மளை இந்த உயரத்துல வச்சிருக்கிற இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னும் பொழுது மக்கள் சேவையில அவர் கவனத்தை செலுத்தினாரு. அடுத்தடுத்து வீட்டிலேயே இருந்துட்டு இவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டார். மக்களை சந்திக்கிறதுக்காக சுற்றுப்பயணம் ஒரு தேதியை அறிவிச்சாரு. ஒரு 3 மாசம் ஜனவரி வரைக்கும் தன்னுடைய சுற்றுப்பயண விவரம் என்னன்னு சொல்லி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணமும் போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து எல்லாரும் கதிகலங்கி போய் நின்னாங்க. அரசியல்வாதிகள் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அரசியல் வாழ்க்கைக்கெல்லாம் முழுக்கு போட ஒரு மனுஷன் வந்துட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு பதறிக்கிட்டு இருந்தாங்க. இதுல ரொம்ப கதர்னது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் 100% தங்களோட ஆதரவை விஜய் அவர்களுக்கு கொடுத்தாங்க. விஜயும் மக்களை தீவிரமா நேசிக்க ஆரம்பிச்சார். விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்திட்டு வந்துகிட்டே இருந்தார். கடைசியா நடந்த கரூர் பிரச்சாரத்துல எதிர்பார்க்காத துயர் சம்பவம் நடந்துருச்சு. அந்த துயர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு அவங்க சார்பில் ஒரு நபர் விசாரணை குழு அமைச்சாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சாங்க. ஆனா அங்க நடந்தது பிரச்சனை, எங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கு, இது கூட்ட நெரிசல் கிடையாது, பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை விசாரிச்சாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களே சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இவங்க சிபிஐக்கு வழக்க மாத்தணும்னு சொல்ல, ஆனா பொதுவா இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியை இந்த விசாரணை உட்படுத்தணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகமும் விஜயும் RSS பிஜேபியோட கைக்கூலியா மாறிட்டாங்க, இவங்க அதிமுக பிஜேபி கூட்டணியில போய் சேர போறாங்க, அதுக்குண்டான முன்னெடுப்பு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கான தலைவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 2026 முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தளபதி அவர்களும் பல தடவை சொல்லியிருக்கிறாரு, நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த கொள்கையோட வந்தோம், நம்ம என்ன பண்ண போறோன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னோட அரசியல் எதிரி திமுக, தன்னோட கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி இருக்கிற பட்சத்துல எக்காரணத்தை கொண்டும் அவரு பாஜக கூடவோ அதிமுக கூடவோ போக மாட்டார். ஒருவேளை அதிமுக கூட போற மாதிரி இருந்துன்னா அதிமுக விஜய் தலைமையில தான் வருமே தவிர, இவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரே தவிர, இவர் என்னைக்குமே அந்த RSS பாஜக கூடவோ
அதிமுக கூடவோ கண்டிப்பா போக மாட்டாருன்றதை நான் நம்புறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மக்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே நைட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையே பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல காவல்துறையினரும் அதிகாரிகளும் நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றினாங்க. இவரும் அங்கிருந்து திரும்பி கிளம்பி வந்துட்டாரு. இது உச்சநீதிமன்றத்துல கூட இவங்க வாதாடி இருக்காங்க, இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களை போய் பார்க்கறதுக்காக அந்த கரூர்ல இருக்கிற எல்லா கல்யாண மண்டபத்திலையும் புக்கிங் கேட்டிருக்கிறாங்க. எங்கேயுமே புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது, யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஒவ்வொரு மக்களையும், அதாவது அந்த இறந்தவர்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் போய் அவர் பார்க்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஆனாலும், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் 41 பேர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 ஹவர்ஸ் ஆகும். 20 ஹவர்ஸ், அதாவது அவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு போது 20 மணி நேரம் அவர் கரூரில், அந்த மாதிரி கரூர்லேயோ எந்த ஊர்லேயோ 20 மணி நேரம் அந்த மாதிரி அவர் இருந்துக்கிட்டு இருந்தா எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அரசு எப்படி பர்மிஷன் கொடுக்கும், இதெல்லாம் இருக்கு. அதனால எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் மண்டபத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அனுதாபம் பண்ண போறாரா, இதுல என்ன இருக்கு, இது ஒரு அரசியலா சொல்றாங்க. அது கிடையாது. அவரு மக்களை சந்திக்க போறாரு, அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை கேட்க போறாரு, தன்னுடைய அனுதாபத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அந்த கரூர்ல இறந்தவர்களோட குடும்பம் விஜய் அவர்களோட பக்கம் இருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்களோட சப்போர்ட்டு 100% எப்பவுமே விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவரு தன்னோட நம்பிக்கையை கைவிட மாட்டாரு, இந்த மக்களும் அவங்கள கைவிட மாட்டாங்க. எது எப்படியோ அவர் அந்த மக்களை போய் கண்டிப்பா சந்திப்பாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் இன்னும் எவ்வளவு விறுவிறுப்பா இயங்க போகுதுன்றதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போறோம். தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சர் வெற்றி வேட்பாளர் அவர்தான் முதலமைச்சர் ஆவாரு. நம்மளோட சப்போர்ட் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். டிவிக்கே வெல்லும், தமிழ்நாடு இதை சொல்லும். வெற்றி நிச்சயம். நம்பிக்கையுடன் நாம். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.